திருவள்ளூர் அருகே டீசல் டேங்கர் ரயில் விபத்து நடந்த பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிக்கலாம். பாலாஜி வணக்கம். இது அனைத்து மார்க்கத்திலும் செல்லக்கூடிய ரயில்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நேற்று முன்தினம் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் சரக்கு ஏற்றி வந்த டீசல் டேங்க் சரக்கு ரயில் விபத்துக்குள்ளானது. இதனை தொடர்ந்து 2 நாட்களாக பணிகள் நிறைவடைந்து தற்போது ரயில் சேவை தொடங்கிய நிலையில் தென்னக ரயில்வே இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தென்னக ரயில்வே அதிகாரிகள் நம்மிடம் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து கடம்பத்தூர் ரயில் நிலையம் வரையும், அதாவது 7 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து கடம்பத்தூர் ரயில் நிலையம், இந்த 7 கிலோமீட்டருக்கு வருகிற 3 நாட்களுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த 3 நாட்கள் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த தண்டவாளத்தில் 3 நாட்களுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த 7 கிலோமீட்டரை கடக்க வேண்டும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆகியவே புதுசாக அமைக்கப்பட்ட இந்த தண்டவாளங்கள் மற்றும் அந்த மின் அழுத்த உயர் கம்பிகள் மற்றும் அந்த ஒயர்கள் எல்லாம் புதிதாக மாற்றி இருக்கிற காரணத்தினால் 3 நாட்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள் தென்னக ரயில்வே எடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.